அல்லேலூயா. கண்மனவர்களே, இந்த வாரம் பஸ்கா வாரம் என்று சொல்லி அழைப்பார். வாரம் என்ன வாரம்? பஸ்கா. பஸ்கானா தெரியுமா? எல்லாருக்கும் குஸ்கானா தெரியும், ஆனா பஸ்கானா தெரியாது. ஆனா பஸ்கா இருந்த சத்தியங்கள் அதே பெரிய ஒரு ஆழமான சத்தியங்கள். அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போதில்லை. கத்த சுத்தமான வேலைக்கிழமை அதை செய்திகள் நாம் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஊழிய நாட்களிலே பெத்பேகே, பெத்பேகே என்றால் என்ன அர்த்தம்? இளம் அத்திகளின் இடம் என்று வாசிக்கும். பெத்பேகே என்கிற வார்த்தைக்கு இளம் அத்திகளின் இடம் என்று வாசிக்கிறோம். பெத்தானியா என்கிற வார்த்தை பழுக்காத அத்தியின் வீடு என்று எழுதப்பட்டது. இந்த வாரம் பஸ்கா வாரம் என்று சொல்லி அழைப்பார்கள், அதை தியானிப்பார்கள். ஆண்டவர் இயேசு சகேவை சந்தித்த பிறகு இந்த நிகழ்ச்சி நடந்ததாக வேத வரலாறு சொல்லுது. ஆண்டவர் இயேசுவும் சீசர்களும் கழுதை மீது பவனி போட்டு சென்றார்களே, 19 மைல் தூரம் சென்றதாக வரலாறு கூறுகிறது. ஓசன்னா இப்போதே ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். சில வரலாற்று உண்மைகளை சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்தாயிலும் உங்கள் சந்ததிக்கு இது உபயோகப்படும். பிரியமானவர்களே, 30ஆம் வருஷம் 10ஆம் தேதி 30ஆம் வருஷம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆண்டவர் இயேசு எருசலேமிலே நுழைந்தார். அங்கே ஆலயத்தை அவர் சுத்திகரித்தார். ஆலயத்தில் நிற்கிறவர்களை ஆண்டவர் அதட்டினார் என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். பிறகு 11ஆம் தேதி 30ஆம் வருஷம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அத்திமரத்தை ஆண்டவர் சவித்தார். பிறகு எருசலேமின் தேவாலயத்தை அவர் சுத்தம் பண்ணினார். மீண்டும் இரவிலே பெத்தானியாவிலே தங்கினார். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெத்தானியாவில் இருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றார். கடைசி காலத்தை குறித்ததான வெளிப்பாடுகளையும் மத போதகர்கள் மத்தியிலே, சீசர்கள் மத்தியிலே அவர் சொன்னார். வழியிலே நடந்து போய் கொண்டிருக்கிற வேளைகளையும் இதை ஆண்டவர் இயேசு சொன்னார். மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் காரியங்களை சொன்ன பிறகு மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்தார். அங்குதான் ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை எடுத்து பூசினார். பெத்தானியாவில் ராத்திரி தங்கும் பொழுது பரிமள தைலத்தை எடுத்து அவள் பூசினதாக எழுதப்பட்டது. 13ஆம் தேதி புதன்கிழமை 13ஆம் தேதி 30ஆம் வருஷம் 13ஆம் தேதி என்ன நடந்தது என்று சொல்லி வேத ஆசிரியர்களால் எழுதப்படவில்லை. அது ஒரு இருண்ட பகுதியாக எடுத்துக்கணும். ஒருவேளை தாம் படப்போகிற பாடுகளுக்காக இயேசு ஜெபித்திருக்கலாம், தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். மறுபடியும் 14ஆம் தேதி 30ஆம் வருஷம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை திருவிருந்தும் நடந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு இரவிலே கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஜெபிக்க சென்றதாக வரலாறு கூறுகிறது. மறுபடியும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசுவை பிடித்தார்கள், விசாரணையும் செய்தார்கள். அந்த விசாரணையின் முடிவிலே ஆண்டவராய் இயேசுவுக்கு மரண தண்டனை என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சரியாக 11:30 மணி அளவிலே அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சரியாக 3 மணி அளவிலே ஆண்டவர் இயேசு ஜீவனை விட்டார். மறுபடியும் 16ஆம் தேதி இதெல்லாம் தெரியும், கல்லறைக்குள்ள ஓய்வில் இருந்தார் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அந்த 3 நாட்களும் காவலில் ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கித்திருக்கிறார். மறுபடியும் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் இந்த பஸ்கா வாரம். இந்த பஸ்கா வாரத்தை குறித்ததான ஒரு செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து ஆசீர்வாதம் மாற்றிக்கொள்ள போகட்டும்.
இப்பொழுது பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய வார்த்தையினரை கடந்து போகலாம். இங்கே ஆண்டவர் இயேசு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை காண்பீர்கள், இதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக கட்டப்பட்ட கழுதை. கட்டப்பட்ட கழுதை மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கட்டப்பட்ட கழுதை. இது நிலைமை என்ன? கட்டப்பட்டு கிடக்கிறது. எந்த இடத்துல? இருவழி சந்தியிலே. வேதம் சொல்லுகிறது, இருமணம் உள்ளவன் இருக்கிறான் என்று வாசிக்கும். இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட. எனக்கு என்பனே, ஆண்டவராகிய இயேசு கழுதை மீது ஏறி போனார். அது ஆண் கழுதையா பெண் கழுதையா என்றால் எல்லாரும் புலம்புவார். ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல ஃபீமேல் என்று வரும். இயேசு ஏறி போன கழுதை ஆண் கழுதை அல்ல, பெண் கழுதை என்பதை உங்களுக்கு சொல்ல நான் கடமை பெற்றிருக்கிறேன். ஆண்டவரை இயேசு ஏன் பெண் கழுதை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண் கழுதைகளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆழமான சத்தியம் இருக்கு. எனக்கு என்ன, பெண்கள் தான் பாரங்களை சுமக்கிறவர்கள். இதை பெண்கள் தான், பெண்கள் பாரங்களை சுமக்கிறவர்கள். இதை கேட்டு இருந்த உடனே உங்க புருஷ முகத்துல நீங்க பார்க்கறதெல்லாம் தெரியுது, பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த என்னை பற்றி பேசுறாரு என்று சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு என்னவர்களே, விஞ்ஞான முறைப்படியாகவும் இயற்கை விதிப்படியாக பார்க்கும் பொழுது ஒரு பெண் தான் வாழ்க்கையில் அதிக பாடுபடுகிறாள், குடும்பத்திலே அதிக பாடுபடுகிறவள் தான். ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு குடும்பத்திலே பாரம், அதற்கு பிறகு அவன் மூலமாக ஒரு கற்பத்தை சுமக்கும் பொழுது மடியிலே பாரம், அந்த பிள்ளையை கையிலே சுமக்கிறார், கையிலே பாரம், மடியிலே பாரம், இடுப்பிலே பாரம், தோளிலே பாரம், இப்படி வாழ்க்கை முழுவதுமே பாரத்தை சுமக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் பெண்கள். ஆகவேதான் நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது, இந்திய நாட்டின் பெண்கள் ஒளி வீசும் கண்கள் என்று வாசம். இன்றைக்கு அரசு துறையிலே, அரசாங்கத்திலே எல்லா இடத்திலையும் கூட்டம் யார் அதிகமா இருக்கிறார்? பெண்கள் தான். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே ஒரு பெண்ணை பார்த்தால் வாழ்கன்னு சொன்னார். ஆகவேதான் என்னவோ தெரியல, எல்லாரும் இன்னைக்கு பிரிமணங்களை பெண்கள் இந்தியாவில் அதிகமா இருக்கிறார். சந்தை கடலை பெண்கள் கூட்டம், வீட்டிலே பெண்கள் கூட்டம், ஆலயத்திலே, கல்யாணத்துல, எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் கூடியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்பனங்களே, ஆகவே பாரத்தை சுமக்கக்கூடிய பெண்கள் தான். அதனாலதான் என்னவோ தெரியவில்லை, ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையை குட்டியை தெரிந்து கொண்டார். இப்பொழுது அந்த கழுதை கட்டப்பட்டு கிடக்குது. எனக்கு என்பனங்களே, இந்த காலை வேளையிலே நீ கட்டப்பட்டு கிடக்கிறாயா? கட்டு, கவலையாகிய கட்டு, நோயின் கட்டு, வியாதின் கட்டு, சூனிய கட்டு, பிசாசின் கட்டு, பாவ கட்டு, இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற உன்னை இந்த நாளிலே ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கட்டுகள் அறுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் கட்டப்பட்டு கிடக்கிறாய். கர்த்தர் இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாக உன்னை கட்டவிழ்ப்பா. எதிலே கட்டப்பட்டு கிடக்கிறாய்? மனதிலே கட்டவிழ்க்கப்பட்டு கிடக்கிறாயா? சோதனையிலே கட்டப்பட்டு கிடக்கிறாயா? எதிலே கட்டப்பட்டு இருந்தாலும் உன்னை ஆண்டவர் அவிழ்க்க போகிறான். நல்லா கவனிங்க. கட்டப்பட்டு கிடக்கும் பொழுது அநேகருக்கு அது ஒரு ஏளனம். ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த கட்டப்பட்ட கழுதை குட்டி மீது சிறு பிள்ளைகள் கல்லை கொண்டு எறிவார்கள், என்னமோ செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கட்டப்படுற வரைக்கும் தான். ஆனா கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு பிரிமணர்களே, அது யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம சொல்லுவா காலவில்லை. எனக்கு என்பவர்களே, ஆண்டவனை கட்டவிழ்க்கும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கட்டப்பட்ட கழுதை. கட்டப்பட்ட கழுதை அது அவிழ்க்கப்பட்டது போல. இரண்டாவதாக மார்க்கு 11:7 வாசிக்கும் பொழுது பிரிமணர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவிழ்க்கப்பட்ட கழுதை. அவிழ்க்கப்பட்ட கழுதை. இன்றைக்கு கழுதை எல்லாரும் ஏளனமா சொல்லுவார். சில சமயத்துல கோவம் வந்துச்சுன்னா மனைவியை பார்த்து புரிஞ்சு சொல்லுவான், அட கழுதை சொல்லுவான். அட கழுதை. அப்ப புரோஜனமற்ற நிலைதான் கழுதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆனா கழுதை குறித்து ஆண்டவர் சில நன்மைகளை வைத்திருக்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்துல ஒரு அருமையான 2 கழுதை வளர்த்தான்.
ஒரு மனுஷன், ஒரு பணக்காரர் 2 கழுதை வளர்த்தான். அந்த கழுதையை போட்டு ஒவ்வொரு நாள் அடிச்சுக்கிட்டே மிதிச்சுக்கிட்டே இருப்பான். உடனே இன்னொரு கழுதை கேட்டுச்சா, ஏண்டா உன்னை இப்படி உதைக்கிறான, இப்படி உன்னை போட்டு மிதிக்கிறான, எங்கேயாவது ஓடி போயிடாண்டா என்று சொல்லி அந்த இன்னொரு கழுதை சொல்லிச்சு. அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சா, அடிவாங்கின கழுதை சொல்லிச்சா, அவமானப்பட்ட கழுதை சொல்லிச்சு, எனக்கு இந்த வீட்டில் எதிர்காலம் இருக்கு, எனக்கு இந்த வீட்டில் எதிர்காலம். என்னடா உனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, உனக்கு தெரியாது, சரி சொல்லுப்பா நான் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி அந்த கழுதை சொல்லிச்சான். சொன்ன உடனே நம்ம எஜமானுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, ஆமா, ஒரு காலேஜ் போறாள், ஆமா, நல்லா படிக்கிறாள், ஆமா, சில சமயத்துல அவ தாய் தகவலுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாள், ஆமா, அப்பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்லுவா, உன்னை ஒரு கழுதைக்கு தான் கெட்டி கொடுப்பேன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லி இருக்கிறான் இல்லையா? அதனாலதான் எனக்கு எதிர்காலம் இருக்கிறது சொல்லி அந்த கழுதை சொல்லிச்சு. வேடிக்கையான ஒரு கதையா இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் உண்டு எனக்கு அன்பானவர்களே. சோத்திரம். ஆகவே கட்டப்பட்ட கழுதை, இரண்டாவது கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. இந்த காலவில் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, பான்பராக்கு பாவம், குடியின் பாவம், விபச்சார பாவம், வேசித்தன பாவம், எந்த பாவம் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசுவின் இந்த நாளில் கட்டவிழ்க்கிறோம். மரண உபாதை கட்ட ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவிழ்த்தார். அவர் மரணத்தில் கட்டப்படக்கூடாது என்று வசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, ஆகவே கட்டப்பட்ட கழுதை, கட்டப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை இவைக்கு வந்திருக்குது. இயேசு நோக்கி வருகிறது. இயேசு நோக்கி வருகிறது. எனக்கு என்ன, இயேசு நோக்கி வந்த உடனே நல்லா கவனிங்க, நீ கட்டப்பட்ட வரைக்கும் உனக்கு மேன்மை இல்லை. அப்போ இந்த கழுதைக்கு மேன்மை எப்படி வந்துச்சு? அந்த கழுதை அவிழ்க்கப்பட்டுச்சு. அவிழ்க்கப்பட்ட உடனே இயேசுவோட வந்தது. இயேசு அந்த கழுதை மீது ஏறி உட்கார போறாரு. இப்ப அந்த கழுதை மேல என்ன போடுறாங்க? எல்லாரும் வஸ்திரம் போடுகிறார்கள். டிரெஸ் போடப்பட்ட கழுதை, டிரெஸ் போடப்பட்ட கழுதை. கழுதைக்கு பிரிவு. கழுதை எங்க நிற்கும்? குட்டிச்சோறு நிற்கும் இல்லையா? கழுதை குப்பமேட்டில் நிற்கும். எனக்கு என்ன, இந்த கழுதைக்கு ஆண்டவர் ஏறுகிறபடினாலே அந்த கழுதை மீது வஸ்திரம் போடப்பட்டார்கள். ஆகவே டிரெஸ் போடப்பட்ட கழுதை. நல்லா கவனிங்க, இயேசு அந்த கழுதை மீது இருக்கிறாரு. இப்போது இயேசுவை நோக்கி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது கழுதைக்கு தேவையான அத்துணை காரியங்களும் முன்னாடி இருந்து விழுது. இதெல்லாம் மரக்கிளைகளை கொண்டு வந்து போட்டார்கள் என்று வாசி. அப்போ எதை சாப்பிட்டுச்சு? வெஜிடபிள் சாப்பிட்ட கழுதை. இதுவரைக்கும் பேப்பரை சாப்பிட்ட கழுதை இல்லையா, சென்னையில பிரிமண வால்போஸை சாப்பிட்ட கழுதை. இப்போ அந்த கழுதை அவிழ்க்கப்பட்டபடினால, அந்த கழுதை மீது ஏசு இருக்கிறபடினால, இப்போ அந்த கழுதைக்கு பியூர் வெஜிடபிள் எனக்கு இன்றைக்கு இருக்கிற வெஜிடபிள் மருந்து தெளிச்சு வந்த வெஜிடபிள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி 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 போட்டார்கள் இல்லையா? அப்ப கழுதை சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கு. கழுதை கல்லுல நடக்கிற கழுதை, முள்ளுல நடக்கிற கழுதை இப்ப எது நடக்குது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுமலை இந்த இந்திய அரசாங்கம் போட்டதெல்லாம் தார் ரோட்ல நடக்கல. இந்த ரோடெல்லாம் கல்லு மண் மேடா இருந்துச்சு. ஆனா இயேசு அந்த கல்லுல இருக்கிறபடினால கழுதை எது நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா மரக்கிளைகள் மீது நடந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கழுதை கால் இல்ல, சூடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னா பனி போல இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப ஆண்டவர் மீது இருப்பாரையானால் இப்படிப்பட்ட மேன்மை எல்லாம் உன்னை தேடி வரும். இப்படி மேன்மை எல்லாம் உன்னை நாடி வரும். இப்படிப்பட்ட மேன்மை எல்லாம் பிரிமணங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்போ நீ கட்டவிழ்க்கப்படணும். பாவத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மேன்மை இல்லை. இப்பொழுது பிரிமண வெஜிடபிளை சாப்பிட்டு நல்ல காய்கறிகளை சாப்பிட்டு தானியம் மட்டும்தான் காய்கறி சாப்பிட்டா நல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதையும் காய்கறி சாப்பிட்டு, கழுதையும் இலைகளை சாப்பிட்டு கொண்டு பிரிமணர்களே அந்த சூடு இல்லாத அந்த ரோட்ல தார் ரோட்ல பிரிமணி இப்பொழுது இயேசுவை சுமந்து கொண்டு நேரம் எங்க போகுது? எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கழுதைக்கு ஆரம்பம் எல்லாரும் சரி குருத்தோலை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். ஒரு தலைவன் போகும் பொழுது, ஒரு அரசியல்வாதி போகும் பொழுது, இந்த அரசியல்வாதிக்கு வாழ்க 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 என்று சொல்லி எல்லாரும் சொல்வார்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இருந்த பொழுது உன்னதமான தேவனுக்கு ஓசன்னா ஓசனா என்று சொல்லி ஒரு வாழ்த்தில் வருகிறது. அது இயேசுக்கு மட்டுமல்ல, இயேசுவை சுமந்த கழுதைக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கட்டப்பட்ட கழுதை, இரண்டாவதாக கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை.
மூன்றாவது எடுத்துக்கொள்வோம் என்னாகும் புஸ்தகம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகும் புஸ்தகம் 22:23. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நின்றதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. நல்லா கவனிங்க. வீட்டில் இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்து பாருங்க. எனக்கு என்மானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிய வாங்கிக்கிட்டு ஒருத்தன் போறான். அவன் யாரவன்? ஒரு பிரிமானவர்கள் தீர்க்கதரிசி, பேழையாம் தீர்க்கதரிசி. ஆண்டு போகலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாரு. மீறி கேட்டான். ஆனா போறான். வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என்னுடைய உடன்படிக்கை அவர்கள் மீறினால் அவர்களை மிலாற்றினால் தண்டிப்பேன். மீறினால் மிலாறு, மீண்டும் மீறினால் பலார். அல்லேலூயா. சரி, இங்க போய் நடந்த காரியம் போக கூட சொன்னாரு. இது மறுபடியும் கேட்டோட போன் விட்டார். சில சமயத்துல பிரியமானவர்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம காரியங்களை கேட்போம், ஆண்டு தடை பண்ணுவாரு, அமைதியா இருப்பாரு, உடனே அடம் பிடிப்போம். அடம் பிடிச்சு வாங்கி என்னத்தை கண்ட? அடம் பிடிச்சு இவன் தான் எனக்கு வேணும், இந்த புருஷன் இவன் தான் வேணும், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறனே இவன் தான் எனக்கு வேணும், இல்லையா 5ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா படிச்சமே இவன் தான் எனக்கு வேணும், இது பக்கத்து வீடு ஏத்த வீடு சொல்லி பிரியமானவர்களே, நீயாக தேடிக்கொண்ட உன் வாழ்க்கையில நீ என்னத்தை கண்ட? ஆனா அன்றைக்கு உனக்கு வேணான்னு சொன்னாரு, கேட்டியா? இல்ல, நீயே தெரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கு வாழ்க்கையில வேதனை. ஆண்டு சொல்றாரு, போக வேண்டாம் சொல்லும் பொழுது பிடித்து கேட்கும் பொழுது விட்டுருவார். நடந்த சம்பவம் என்ன? எனக்கு என்மானவர்கள் இப்பொழுது ஆண்டவர் கழுதையை கொண்டு இவருக்கு ஒரு பாடத்தை பிரிமணல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கு சோத்திரம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த கழுதை தூதனை பார்த்துருச்சு, கழுதை கடவுளை பார்த்துச்சு, ஆனா பிரியா பார்க்கலாம். எனக்கு என்மானவர்கள் கற்றுக்கு சோத்திரம். கழுதை கடவுளை பார்க்குது, தாம் அனுப்பின தூதனை பார்க்கிறது. கற்றுக்கு சோத்திரம். இவன் யார்? தீர்க்கதரிசி, வெளிப்பாடு உள்ளவன், தீர்க்கமாக சொல்லுகிறவன், யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் சொல்ல இவன் தான். ஆனா இவனுடைய கண்களுக்கு இன்றைக்கு பிறகு ஆண்டவர் வெளிப்படல, கர்த்தர் வெளிப்பாடு இல்ல, கர்த்தர் தரிசனம் இல்ல, தரிசனத்துக்கு விலகினவனாய் காணப்படும். இப்போது கழுதையை கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டது. கழுதை கடவுளை காண்கிறது, ஆனால் கழுதை மேல இருக்கிற பிழையாமோ காண. இவன் பிழையாமுக்கு கோவம் தானே அடிக்கிறான். எனக்கு கர்த்தருக்கு சோறு, எனக்கு பல தடவை அடித்தான். அதுல ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 28ஆம் வசனம் வாசிப்போம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. கணக்கு போட்ட கழுதை. என்ன கழுது? கணக்கு போட்ட கழுதை. என்ன கணக்கு இது? மேக்ஸ். கழுதைக்கு மேக்ஸ் தெரியுமா? கிளீனா சொல்லுது. 3 தரம், 1 2 3 படித்துக் கொண்டிருக்கிற இலக்கணமானவர்களே, எனக்கு மேக்ஸே வரலையா, எனக்கு கணக்கே வரலையா, கலங்கோட கழுதையே கணக்கு போடுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் சொன்னால் உனக்கு கணக்கு பரிச்சை வராம இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு மேக்ஸ் நல்லா இருந்தா பிரிமணங்களே அநேக பேங்க்ல வேலை செய்ய முடியும். மேக்ஸ் எல்லாம் மார்க் எடுப்பீன்னு சொன்னால் அநேக நன்மைகள் உனக்கு கிடைக்கும். ஐயோ, எனக்கு கணக்கே வர மாட்டேங்குது, என் மண்டையில கணக்கே ஏற மாட்டேங்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, கழுதைக்கு கணக்கு போட கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இந்த காலவெளியிலே உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வல்லமுடராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பிரியமானவர்களே, கழுதை மட்டும் இல்லைன்னா பிள்ளைமா இந்த கழுதை தூதனை கண்டு ஒதுங்கிருச்சு. ஏன்னா என் எஜமான் காக்கப்படணும் இல்லையா? அப்ப எஜமானை காத்த கழுதை, எஜமானுக்கு காவலா இருந்த கழுதை. அன்னைக்கு தூதன் சொன்னான், இந்த கழுதை மட்டும் இல்லைன்னா என்ன செய்ய, உன்னை வெட்டி போட்டு விடுவேன் என்று பிரிவர்களே சொன்னதாக வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம் 29ஆம் வசனம். அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். இல்ல 33 வாசிங்க. 33. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டுருவேன், கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். அல்லேலூயா. இந்த அன்றைக்கு இந்த கழுதை மட்டும் இல்லைன்னா பிழையம் அவுட்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கழுதை மூலமாக பீலையாம் காக்கப்பட்டார் என்று வாசிக்கிறார். கட்டப்பட்ட கழுதை
தவிர்க்கப்பட்ட கழுதை, கணக்கு போட்ட கழுதை. 3. 4வது ஒரு வசனம் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் தெரிந்த பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு முதிர் வயதிலே ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். இப்ப ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனை எனக்காக பலியிட்டு சொன்ன மாத்திரத்திலே மனைவிட்டு ஆலோசனை கேட்காம பிரிமனவர்களே தன்னுடைய வேலைக்காரரோடு சேர்ந்து கழுதையோட பிராணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிரிமனவர்களே அந்த இடம் வந்த மாத்திரத்திலே இப்ப ஆபிரகாம் சொல்கிறார், நீங்கள் இங்கே காத்திருங்கள். இல்லையா? நீங்கள் இங்கே காத்திருங்கள். 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இது விசுவாச வீரனை சுமந்த கழுதை. இவன் ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன். சொன்ன வார்த்தை என்ன? பலியிட சொன்னாரு. இப்ப பலியிட யார் மாத்திரம் வர வேண்டி இருக்கும்? ஆபிரகாம் மட்டும்தான் வர வேண்டி இருக்கும். நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனவில்லை, அப்ப விசுவாசத்தை இந்த கதை கனப்படுத்துச்சு. ஆகவே இவ்வளவு தூரம் சுமந்து கொண்டு வந்தோம். என் எஜமான் வருவார், என் எஜமான் மகனும் வருவார், மறுபடியும் நாங்கள் செல்லுவோம் என்கிற அந்த விசுவாசம் அந்த கழுதைக்கு இருந்திருக்கிறது. அந்த கழுதை காத்திருந்தது. எனக்கு என்ன தேவஜனமே, ஆகவே எந்த இடத்துல இருந்துச்சோ ஆபிரகாம் சொல்ற இங்கே இரு. கர்த்தர் வைத்த இடத்துல இருக்கணும். கர்த்தர் வைத்த இடத்துல இருந்தாதான் நீ விசுவாசமான கழுதை. எனக்கு என்ன, மோசே மலைக்கு ஏறி போனா கர்த்தருக்கு சோதரம். யோசுவா பணிவிடைக்காரனா இருந்தான். கர்த்தர் வைத்த இடத்துல மோசே இருந்தார். கர்த்தர் வைத்த இடத்துல யோசுவா இருந்தாரு. ஆனா ஆரோன் கர்த்தர் வைத்த இடத்துல இல்ல. ஜனங்க தூக்கிட்டாங்க. திருமணங்களை விக்கிரக ஆராதனை பண்ணும்படியாக கண்டுபிடி செய்ய முடியாது ஜனங்க தூக்கி விட்டார்கள். அப்ப கர்த்தர் வைத்த இடத்துல இருக்கிறாயா என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரோ, ஒரு வேலையில வைத்திருப்பார்கள், அந்த வேலையில் நீ அமர்ந்திரு. நான் சொல்லுகிற வரைக்கும் இங்கே இரு, இங்கே காத்திரு, அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன தேவ ஜனமே, ஆகவே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப எஜமானுக்காக காத்திருந்த கழுதை. எனக்கமான தேவஜனமே, கர்த்தருக்காக காத்திருக்கிற அனுபவம் தேவை. இந்த கழுதை யாருக்காக காத்திருந்தது? ஒரு விசுவாச வீரனுக்காக, ஒரு விசுவாச தகப்பனுக்காக. பிரியமானவர்களே, அது ஏக்கத்தோடு காத்திருந்தது. கழுதை ஏக்கம். இந்த ஏப்ரல் மாசத்திலே உன் ஏக்கம் என்ன? அந்த கழுதைக்கு நான் நினைக்கிறேன், ஐயோ போயிருக்கிறாரு, ஆனா மறுபடியும் நினைச்சணும் என் எஜமான் மட்டுமல்ல, என் எஜமானும் எஜமான குமாரனும் வர வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு கூட ஏக்கத்தோட காத்திருந்தது. இந்த ஏப்ரல் மாதத்திலே உன் ஏக்கம் என்ன? உன் ஏக்கம் நிறைவேறும், உன் ஏக்கம் தீரும். ஆபிரகாம் ஏக்கத்தை நிறைவேற்றின ஆண்டவர், அக்சால் ஏக்கத்தை நிறைவேற்றின ஆண்டவர். இந்த பிரிமணங்களே கால வேளை உன் ஏக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ காத்திரு. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வேண்டாம். வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், பிரிமணங்களே மாத்திரம் தொழில் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் சித்தம் தான் என்பதை அறியும்படி நீ காத்திரு. இது என்னமாய் முடியுமோ என்று நீ காத்திரு என்று சொல்லி மாமியார் மருமகளுக்கு சொல்லவில்லையா? 7 நாள் காத்திரு என்று சொல்லி பிரிமணங்களே சவுலுக்கு சொல்லவில்லையா? இங்கே காத்திரு என்று சொல்லி பிரிமணங்களே அந்த சீசனுக்கு சொல்லவில்லையா? மேலர்களே காத்திரு என்று சொல்லி சொல்லவில்லையா? அவர் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. காத்திருந்த கழுதை. அடுத்ததாக வாசிக்கலாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 18:9 அருமையான சகோதரி வாசிப்பார்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான்.
அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சண்டல் பின்னலாக ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. காலை வாரிவிட்ட கழுதை, அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை, கணக்கு போட்ட கழுதை, காத்திருந்த கழுதை, அடுத்ததாக காலை வாரிவிட்ட கழுதை. சில கழுதை காலை வாரிவிட்டான், எல்லா கழுதையும் இல்லை. கோவேறு கழுதைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். சங்கீதம் 32 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். சங்கீதம் 32 கோவேறு கழுதைகள் இருக்க வேண்டாம். இந்த அந்த நாட்களில் அப்சலோம் ஏறி போன கழுதை கோவேறு கழுதை. இந்த கழுதை இன்றைக்கு காலை வாரி விட்டுட்டாங்களே, அதிகாரி நம்பி இருக்கலாம், அல்லது பிரிமண அரசியல் நம்பி இருக்கலாம். ஆண்டவருக்கு மேலாக நீ யாரையெல்லாம் நம்பினாயோ அது உறவா இருக்கலாம், இருக்கலாம், உடன்பிறப்பா இருக்கலாம். அத்தனை பேரும் காலை வாரி விட்டுட்டாங்க. ஒரு சமயம் ஒரு கழுதை ஒருத்த மேய்ச்சிட்டு இருந்தான் பிரிமண. அப்பொழுது இவன் ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கழுதை மீது ஒரு இடத்திலிருந்து நடந்து போவதற்காக துணி மூட்டைகளை அல்ல அழுக்கு மூட்டைகளை வைத்து கொண்டு போவான். ஒரு நாள் ஒரு ஆற்றின் ஓரத்தை அந்த கழுதை என்ன செய்யுது, கடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அழுக்கு மூட்டைகளை சுமந்த கழுதை மீது அன்னைக்கு உப்பு டிமாண்டு. என்ன டிமாண்டு? உப்பு சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு, அல்லேலூயா. உப்பு இல்ல, உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பில்லாமல் உடம்பை சமைக்க கூடுமோ இல்லைன்னா யோபுல வாசிக்கிறோம். அப்போ ஒரு நாள் உப்பை விமானங்கள் அந்த கழுதை போயிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கல் தட்டி அந்த கழுதை கீழே விட்டுச்சு, தண்ணிக்குள்ள விட்டுச்சு. மேல இருக்கு உப்பு மூட்டை இருந்த உடனே தண்ணி பட்டவன உப்பு என்ன செய்யும் சொல்லுங்களேன், என்ன சொல்லுங்களேன், கரையும். உப்பு மூட்டை கரைஞ்ச உடனே இது ரொம்ப சந்தோஷம். வெயிட் இல்லையே, இது வரைக்கும் வெயிட்டா இருந்துச்சு, இப்ப லைட்டா இருக்கு. வெயிட்டா இருந்ததுலாம் லைட்டா இருக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தருக்கு இப்படி முதல்ல அதில் அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கழுதை பிரிமண ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது இதுவே தாழ விழுந்துடும். ஒரு தடவை அது தவறுதலா விழுந்துச்சு. அப்போ அந்த உப்பு கரைஞ்சி போன உடனே லகுவாயிடுச்சு பாரம். இப்படி அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த எஜமான ஒவ்வொரு நாளும் உப்பை சுமந்து கொண்டு போகும்போதுன்னா அந்த தண்ணியில விழுந்துடும். இது ஒரு வாரமா நடந்துட்டு இருந்துச்சு. எஜமான் பார்த்தா, என்னடா இது, இந்த கழுதை நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இந்த கழுதை காலை வாரி விடுன்னு சொல்லி ஒரு புதிய ஐடியா போட்டான். சரி, நீங்க என்ன செய்வோம், பஞ்சு வச்சுக்கோம். பஞ்சு மூட்டையை வைத்து கழுதை ஏற்றிக்கலாம். பிரிமணங்களே, இந்த கழுதை சந்தோஷமா நம்ம டிமானு ராஜ நடை, ராஜாதி ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலசேகர் என்று சொல்லி அவாட்டுக்கு வேகமடிச்சு வந்துட்டே இருக்கு. அந்த உடனே எப்பவும் விழுகிறது போல அந்த இடத்துல விழுந்துச்சு. மேல இருக்குது பஞ்சு. பஞ்சு தண்ணியில நனைஞ்ச உடனே லைட் ஆகும், வெயிட் ஆகுமா? எனக்கு கண்மானவர்களே, இவ்வளவு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது கோவேறு கலை நம்பாத, அதோட ஏமாத்திரும். எனக்கு கண்மான தேவஜனமே, இதோட யாரை நம்பினாய்? ஆண்டவருக்கு மேலாக யாரையெல்லாம் நம்பினாயோ எவ்வளவு மோசம் போயிருக்கிறாயே. மோசம் போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கண்மான தேவஜனமே, ஆகிய இந்த கழுதை என்னாச்சு? பிரிமணவர்களை ஏமாற்றின கழுதையாக மாறினது. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பா என்று வாசிக்கிறோம். எல்லா நாளும் என்னைக்காவது ஒரு நாள் பெருமல்ல வண்டியில பிரேக்கெல்லாம் போயிடலாம். எல்லா நாளும் பிரேக்கெல்லாம் போக முடியுமா? முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வண்டியில பெட்ரோல் இல்லாம போயிடலாம். யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? எல்லா நாளும் போக முடியுமா? முடியாது. ஆக அன்னைக்கு செய்தாரே என்று சொல்லி தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு நீ வாழ்க்கையில ஏமாந்துக்கிட்டு இருக்காத. ஆகவே காலை பாரிவிட்ட கழுதை என்ன அர்த்தம்? விமானங்களே, அந்த இப்ராஹிம் காட்டிலே இது கடந்து கொண்டிருக்கிறது. இவன் யார்? அப்சலோம். அப்சலோமுக்கு முடி பெருசா இருக்கும்.
இன்றைக்கு ஆண்கள் எல்லாம் பெண்களை போல என்ன செய்யறாங்க, முடி வளர்க்குறாங்க. ஆண்கள் தான் பெண்களுக்கு தான் காதல கம்மல் இருக்கும். இப்ப ஆண்களுக்கு என்ன பண்றாங்க, லெப்ட்ல ஒரு கம்மல் ரைட்ல ஒரு கம்மலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு கெட்டு போச்சு, நாகரிகம் போச்சு. கத்திரிக்கு சோத்திரம். கிரேக்கத்தின் ஞான உலகத்துல வந்துருச்சு, நவநாகரிகம் வந்துருச்சு. உலகம் சீக்கிரம் அழிய போகுது. ஹல்லேலூயா, கத்திரிக்கு சோத்திரம். ஆகவே முடி பெருசா இருந்துச்சு இல்லையா, அளவுக்கு நினைச்ச கூட முடிய வளர்க்க கூடாது. இவனுடைய முடி பெருசா இருந்த உடனே முடியில பெருமை. இன்னைக்கு அன்னைக்கு என்ன எதுல பெருமை, முடியில பெருமை இல்லையா. அப்படி சுருட்டுறது கத்திரிக்கு சோத்திரம். சிலர் பெருமானால இப்படி ஜன்னல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போடுவாங்க, அது டிசைனா இருக்கும். ஜன்னல் ஜாக்கெட்டு கத்திரிக்கு சோத்திரம். முடியல அப்படி சுருட்டுற முடி, உருட்டுற முடி. எனக்கு அன்பான தேவஜனே, முடியை சுருட்டி முடியை உருட்டி ஒரு முடியை தலையை சீவுவதற்கு கத்திரிக்கு சோத்திரம் எவ்வளவு நேரம். வேதத்தை படிப்பதற்கு அரை மணி நேரம் உனக்கு நேரம் கிடைக்கல. ஆனா கண்ணாடி முன்னாடி இருந்து சீவுன்னு சீவி சிங்காரிச்சு என்னத்தை கண்ட, உன் கருப்பு முடி வெள்ளையாகும். அல்லேலூயா, மஞ்சள் அல்லேலூயா. அது முடி மீது பெருமையா இருந்தா என்னாச்சு, அளவுக்கு மீறி முடி இருந்தபடினால கழுத போகும்பொழுது பிரிமானவர்களை கருவாளி மரத்து அண்டல கழுத போக கூடாது. ஏன்னா கருவாளி மரத்துடைய கிளைகள் எல்லாம் ஜன்னல் பின்னலாக இருக்கும், ஜன்னல் பின்னலா இருக்கும். அந்த நாளுக்கு எல்லாம் பெண்கள் ஜாக்கெட் போடும்போது முழங்கால் வரைக்கும் நினைச்சுவாங்க, முழங்கை வரைக்கும் ஜாக்கெட் போடுவாங்க. கத்திரிக்கு சோத்திரம். இப்ப எல்லாம் பஞ்சகாலம் சுருங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. கையில இல்ல, கையில காசு இல்ல, வாங்கறதுக்கு என்ன இல்ல, காசு இல்ல, சுருங்கி போயிடுச்சு. கத்திரிக்கு சோத்திரம். டிசைனான ஜாக்கெட்டு எனக்கு என்மான தேவச்சனமே, இதெல்லாம் பெருமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெருமைக்கு அழிவு வருவதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நடந்த காரியம் என்ன, கத்திரிக்கு சோத்திரம். கழுதை கருவாளி மரத்து போகக்கூடாது. இது எங்க போச்சு, எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கழுதை மீது யாரு போற, அப்சலோம் போறாரு. ஒரு ஸ்பீடா வேகமாக போகும்போது முடியல செய்து. அப்படியே நீங்க குதிரையில போனா தெரியும், பிசிபி பாருங்க. இப்ப போக முடியாது, பீச்சில் போய் குதிரை ஓட்டினீங்கன்னு முடியலாம். அப்படி மேல நினைச்சு பறக்கும். இவனுடைய முடி ஒரு அடி மேல அது இருக்குது. ஆகவே பெருமான வேகமா போகும் பொழுது அந்த காற்று வேகத்துல முடி என்ன செய்யுது, அமர்ந்திருக்கிற முடி குதிக்கும். முடி அப்படி குதிக்க ஒரு இடத்துல வரும்பொழுது முடி மாட்டிச்சு, முடி சிக்கிக்கிடுச்சு. உனக்கு எதுல சிக்கலு, எனக்கு தாவீதுக்கு சிக்கலாக்கள சிக்கலு, உனக்கு முடியல சிக்கலா கத்திரிக்க சொல். ஆகவே எனக்கு என்ன, அளவுக்கு மீறி முடி வளர்க்காத, அளவோடு முடி வளர்த்துக்கோ. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி எதை வளர்க்க கூடாது. ஆக முடி கருவாரி மனது மாட்டிக்கிட்டபடினாலே கழுத போயிருச்சு. அப்ப அவளை ஏற்றி விடுற கழுதைக்கு வெயிட் இருந்தது இல்லையா, வெயிட் இல்லையே. என்ன செய்ய, ஐயோ எஜமான காணுமே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி இருந்திருக்கலாமே, இருந்துச்சா இல்ல. ஏன், என்ன காரணம், அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அங்க நான் இருந்தேன்னா செத்துருவனோ என்று சொல்லி எஜமானை கைவிட்ட கழுதை கால மாறி விட்டுருச்சு. இப்ப கழுதை போயிருச்சு. இந்த இடத்துலதான் பிரிமணங்களே அன்றைக்கு சேவர் வந்து பிரிமணங்களே அன்றைக்கு அப்சலோமை கொண்டு போட்டார்கள் என்று வேதபுத்திர வாசிக்கிறோம். கழுதை, காலை வாரிவிட்ட கழுதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட கழுதை, கணக்கு போட்ட கழுதை, காத்திருந்த கழுதை, விட்ட கழுதை. அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 13:28. 1 ராஜாக்கள் 13:28 எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 447 பக்கத்தில் வரும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் இருக்கிறதை கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவில்லை. அல்லேலூயா. கண்ணீர் விட்ட கழுதை. என்ன கழுதை இது? கண்ணீர் விட்ட கழுதை. எனக்கு இது காரியங்கள் முழுவதும் அறிய வேண்டும் சொன்னால் அந்த அதிகம் முழு வாசிப்பாங்க. நடந்த காரியம் என்ன, பெருமானவர்களே ஒரு தீர்க்கதரிசியத்தை வாசிக்கும். அப்ப தீர்க்கதரிசி பெருமானவர்களே அன்றைக்கு யெரொபெயாம் நாட்கள் நடந்த சம்பவம். பலிபீட வெடிக்க சொன்ன வெடிச்சு போச்சு. இப்பொழுது பெருமானவர்களே அவனை பிடிக்க முடியாத அந்த ராஜா கை நீட்டும் பொழுது அவன் கை மரத்து போச்சு வாசிக்கும். மறுபடியும் அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது கை
இந்த நிலையில இருக்குப்போ என் வீட்டுக்கு வாப்பா, சாப்பிட்டு போப்பா, விருந்து இருக்குப்பா என்றெல்லாம் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னான். அது தீர்க்கதரிசி என்ன சொன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு அவன் வீட்டுக்கு போக கூடாது, நீ என்ன செய்யணும் அங்க அப்பம் செய்ய கூடாது என்று. எனக்கு இதை அறிந்த ஒருவன் ஒரு இன்னொரு வீட்டுல போய் சொல்றான். அவனோட தீர்க்கதரிசி இதை அறிந்த உடனே அந்த தீர்க்கதரிசி இவனோடு கூட வழியில இடைப்பட்டு எனக்கு சொன்னாரு, என் வீட்டுக்கு வாப்பா, அப்பம் புசிப்பா, இளைப்பாருப்பா என்று சொன்னதாக சொல்லுகிறான். என்ன சொல்லிருக்கணும் அந்த தீர்க்கதரிசி? யெரொபெயாம் சொல்லும் பொழுது உன்னை கரெக்டா சொல்லிட்டான். இப்ப அவன் வழியை மாற்றும்படியான சில போதனைகள் வருகிறது. என்ன சொல்லிருக்கணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொன்னாருப்பா, என் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு, நீ வா வந்து விருந்து சாப்பிடு, இளைப்பாரு என்று சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே என்ன சொல்லிருக்கணும்? வாங்கிட்ட பேசுற ஆண்டவரு என்கிட்ட பேசு, அப்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறான். சொன்னானா? இல்ல. இன்னைக்கு பிரியமானவர்களே, கள்ள தீர்க்க தரிசனம் நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனத்துக்கு குறி சூழ்நிலை கேட்பது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போயிரும், அந்நிய பாஷை ஒளிஞ்சு போயிரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே ஒளியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, சின்ன சின்ன காரியங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஓடிக்கொண்டிருக்காத. இது கடைசி காலம். எல்லாரும் நடந்துக்கிறது அல்ல. வேதத்தின்படி சொல்லாத அனைத்து தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசி என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, கள்ள தீர்க்கதரிசி மூலமாக கூட வாதை வந்துச்சு. எரேமியா புத்தகம் 14 வீட்டை வாசித்து பாருங்க. கள்ளத்தனமான திருசம் பண்ணினால தேசத்துக்கு வாதை வந்துச்சு. ஆகவே ஆண்டவர் கையில வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 32 அழகா சொல்லுகிறது. பாஸ்டர் ஸ்டேவன் அழகாக சொன்னாரு. என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அநேக காரியங்கள். இப்பதான் ஒரு சபையில ஒரு அருமையான ஒரு பெரிய சபை, பேர சொல்ல விரும்பல. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பிரியமானவர்கள் ஒரு 75 வயசு இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லீனா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பிரியமான வயது பெருசா. ஒரு சபையில அந்த ஒரு புதிய ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்கேன். கூட்டின எல்லாம் ஜெபலாம் முடிஞ்சது. எல்லாரும் ஜெபம் வந்த உடனே ஒரு சொல்லிக்கிறாரு, அந்த தலைமையில கை வச்சு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, ஆகவே இந்த வருஷத்துல உனக்கு சுகப்பிரசவம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டேன். நமக்கு எத்தனை வயசு? புருஷன் சேர்த்து 40 வருஷம் ஆச்சு. இப்போ 20 வருஷம் ஆச்சு. புருஷன் சேர்த்து 25 வருஷம் ஆச்சு. நமக்கு 75 வயசு. எதை படிச்சு வயிறு பெருசா இருக்கு. அவர் தோற்றத்தின்படியாக திருநெல் சொல்லுகிறார். கதவு சொல்லு வீட்டுல வந்து ஒரே சிரி. தீர்க்கதரிசிகளே கவனமாக. அது மாத்திரம் ஒரு அம்மா உண்மையிலே கர்ப்பவதியான ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ ஒருத்தர் ஜோமனை போனாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. உடனே, ஐயா எனக்காக ஜோமனுங்கய்யா. சரிம்மா, எதுக்காக ஜோம் பண்ணும்? நான் கர்ப்பமா இருக்கிறேன், நம்ம சோத்திரம். என் வயிற்றுல இருக்குது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பார்த்து சொல்லு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா? நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சொன்ன உடனே கேட்டுச்சே கண்ண முடியும். இயேசு நாமத்தால சொல்லி 2 அந்நிய பச்சை படா 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 போட்டுட்டு ஆண்டவரே சொன்ன உடனே சொல்லுமா, அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பார்க்க முடியாது. அந்த வயிற்று பிள்ளை நாப்கின் போட்டு நாப்கின் போட்டுட்டு இருக்கிறதுனால ஆம்பளை பிள்ளைன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைன்னு தெரியல. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உலகம் போற போக்கே பாருங்க, கவனமாயிரு. கர்த்தருக்கு சபையை கொடுத்திருக்கிறார், சபை ஊழியரை கொடுத்திருக்கிறார். சபையின் தூதன் மூலமாக சொல்லப்படுற வார்த்தை நீ கேட்டாதான் எனக்கு ஆவில வளர முடியும். சபையின் உபதேசம் தான் பிரிமண உனக்கு தாய்ப்பா. மற்ற உபதேசம் புட்டிப்பா. குட்டிப்பால குடிச்சு பிள்ளை வளராது. கவனமாயிரு. உனக்கு சபை கொடுத்திருப்பான்னு சொல்ல அந்த சபையில் ஐக்கியத்துல உறுதியாயிரு, ஆராதனை உறுதியாயிரு, சபையோட சேர்ந்து ஊழியம் செய். எனக்கு மனதில் வச்சனே அது நடந்த ஒரு காரியம் என்ன? இப்போ அங்கே வரும் பொழுது பிரிமணங்களே அந்த திருநெல்வேலி வழிமாறு அப்படின்னாலே நடுவழியில சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்து அந்த திருநெல்வேலி கொண்டு போட்டுருச்சு இல்லையா? திருநெல்வேலி செத்து போனார் வாசி. இப்படி திருநெல்வேலி சுமந்த அந்த கழுதை ஓடி இருக்கலாம் இல்லையா? வசனம் சொல்லுது நல்ல 3 இருக்கு. 1 அந்த திருநெல்வேலி இருக்கிறான், 2வது சிங்கம் இருக்குது, 3வது கழுதை இருக்கு. திருநெல்வேலி செத்து போயிட்டாரு. இப்பொழுது பிரிமணலை சிங்கம் நிக்குது. திருநெல்வேலி பிரேதமாக இருக்கிறான், சிங்கம் மிருகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரேதத்தை பக்கத்தில் எது நிற்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது கழுதை. என்ன செஞ்சிருக்கணும்? நம்மை போல ஆளாயிரம் என்ன செஞ்சிருவோம்? இந்த காலம்
ஓடி இருப்போம் இல்லையா? ஓடிச்சா இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? என் எஜமானுக்கு என்ன செய்யணும்? நான் பணிவிடை செய்யணும். எஜமானுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும்னு சொல்லி எனக்கு என்ன அந்த சிங்கம் ஏன் கழுதைய சாப்பிடல நினைச்சிருப்பான்னு சொன்னால் அந்த சிங்கம் கழுதை சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுச்சா இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன தேவச்சனம் ஏன்னு சொன்னா அவன் கட்டளை ஊழியர்கள் செய்தபடினாலே அவன் அடக்கப்படப்பட வேண்டியது தேவனுடைய திட்டமா இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சிங்கம் இருக்குது, கழுதை இருக்குது. கழுதையை சிங்கம் சாப்பிடல, இந்த தீர்க்கதரிசியை கழுதை கொண்டு விட்டது வாசி. இதை பார்த்து கொண்டிருந்தான நிலவையிலே செய்தி அறிவிக்கப்படுகிறது. உடனே ஓடி வந்த பொழுது எந்த கழுதை தீர்க்கதரிசி உயிராக சுமந்ததோ அதே இப்பொழுது கனமாக சுமந்து அடக்காரங்க போய் கொண்டிருக்கு. கல்லறைக்கு நேரம் போய் கொண்டிருக்கு. கல்லறையை நோக்கி போன கழுதை எனக்கு தேவச்சனமே திருதேசி சுமந்த ஒரு கழுதை. ஐயா தவறி போன உண்மைதான், வழிய மாறி போன உண்மைதான், எப்படியாவது கெட்டு போயிட்டு சொல்லி விட்டுருச்சா இல்ல? ஐயா கத்தற்காக ஊழிய செய்த நாயகி சொல்லி பிரிவனங்களை கடைசி வரைக்கும் கல்லறைக்கு அந்த அடக்கப்படுற வரைக்கும் அந்த கழுதை அந்த இந்தது என்று சொல்லி வாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இலட்சியம் ஒரு ஊழியர் பிரச்சனை விசுவாசம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிமணங்களே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஓடி விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஒருவன் இடறினா என் மனம் எரியாது இருக்குமோ என்று வாசிக்கிறோம். எனக்கு மன தேவஜனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கழுதை எஜமான் நினைத்து கண்ணீர் விட்டது. கல்லறை வரைக்கும் சென்று தன்னுடைய எஜமானை அடக்கப்படுவதற்கு உதவியாக இருந்த கழுதை. ஏன்னா நான் சுமந்த கழுதை அல்லவா, சிறுவயது முதற்கொண்டு என்னை போஷித்த எஜமான் அல்லவா. ஆகவே கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். ஊழியத்துல கடைசி வரை கூட இருக்கிறியா? வாழ்க்கையில மனைவியோட கடைசி வரை கூட இருக்கிறியா? வாழ்க்கையில உன்னுடைய புருஷனுக்கு கடைசி வரை கூட இருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்கு கடைசி வரை கூட இருக்கிறாயா? எனக்கு சின்ன சின்ன ஆத்மமான சந்தோஷத்திற்காக இன்றைக்கு மனைவியை கணவன் டைவர்ஸ் பண்றான், மனைவி புருஷன் டைவர்ஸ் பண்றான். கடைசி வரைக்கும் வாழ்வு சொல்ற உடம்படிக்கு என்ன ஆயிருச்சு? கழுதை இருப்பாங்க. இந்த கழுதை கூட புத்தி இருந்துச்சு. புத்தி இல்லாத கழுதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எனக்கு தேவச்சனமே கண்ணீர் கடைசி ஒரு வாசகம் முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 49:14. இசக்கார் 2 கோடியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இங்க வாசிப்போம். இசக்கார் எனக்கு என்ன இந்த 12 பேரையும் வரவழைத்து அன்றைக்கு யாக்கோபு கடைசி நாட்களில் அறிவிக்க போற நடக்க போற காரியம். இது 9வது பிறந்தவன் தான் யாரு? இசக்கார். எனக்கு என்ன தேவச்சனமே இப்பொழுது இசக்கார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னவென்று சொன்னால் இசக்கார் 2 போதின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. என்ன கழுதை? பலத்த பொதி நடுவே படுத்து கொடுக்கிற பலத்த கழுதை. தாங்க முடியல பாரம். எனக்கு என்ன இதற்கு ஒரு பேர் கொடுக்க சொன்னால் கவலை அடைந்த கவலை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே கட்டப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை, கணக்கு போட்ட கழுதை, காத்திருந்த கழுதை, காலை வாரிவிட்ட கழுதை, கண்ணீர் விட்ட கழுதை, கவலை அடைந்த கவலை. யாரு மூலமாக? எனக்கு பலவிதமான கவலை. அப்ப ஒரு காலத்துல எல்லாத்தையும் சுமந்தா, இன்னைக்கு குடும்ப பாரம் சுமக்க முடியல, கடன் பாரத்தை சுமக்க முடியல. ஒன்னா ரெண்டா விட சொல்வதற்கு எத்தனை பாரம்? மனதிலே பாரம், சரீரத்திலே பாரம், எதிர்காலத்துக்கு பாரம், பயம். கவலையோடு இருக்கிறாயோ? எதை பற்றி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறான்படியா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு என்ன தேவச்சனமே கண்ணுல உன் கவலை வச்சுனா உன் கண்ணு கெட்டு போயிடும். உன் தலையில உன் கவலை வச்சுனா தலை கெட்டு போயிடும். உன் நெஞ்சில கவலை வச்சுனா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை சொன்னார் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. ஒரு காலத்தை சுமந்துச்சு, இப்ப சுமக்க முடியல, படுத்து கிடக்குது. ஆவிக்குரிய எழுந்திருக்க முடியலையா? படுத்து கிடக்கிறாயா? ஜெபிக்க முடியலையா? துதிக்க முடியலையா? எனக்கு என்ன 6 நாட்கள் ஆனந்த பாக்கி இப்போது எங்கே? உன் கண்களை பிடுங்கி கொண்டு வாய் என்று சொன்னாலும் பிடுங்கி கொடுப்பேன் சொன்னது அந்த ஆனந்த பாக்கி இப்போது எங்கே? புத்தியுள்ள கலாத்தியரே உன்னை மயக்கினவனியா? மயக்கத்தில் கிடக்கிறாயோ? மயங்கி கிடக்கிறாயோ? வாரம் பலவிதமான பொதி சுமை சுமக்க முடியல. ஐயா என் வாழ்க்கையில சுமக்க முடியலப்பா.
எந்தெந்த காரியம் சுமக்க முடியவில்லையோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, வாரி சிறுவனே எல்லாம் தீர்த்தவர் உன்னோடு இருக்கிறார். இலக்கணமான தேவச்சனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை அடைந்த ஒரு கழுதை. ஆனா இதே புத்தகத்துல வசனம் வருகிறது, வாசித்து முடிச்சிருவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். யார் கழுதை? யூதாவின் கழுதை. யார் கழுதை? யூதாவின் கழுதை. எனக்கு இவன் கழுதை எதுல கட்டுவானா? திராட்சை செடியில கட்டுவான். பெருமளே, அப்ப நீ கட்டப்பட்டிருந்தா இல்லையா? நீ ஆண்டவனை கட்டவிழ்க்கும் பொழுது நீ வர வேண்டும், இயேசு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு வரும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் தேவன் தருகிறார். அப்ப கட்டப்பட்ட அனுபவம் மாறி, கட்டவிழ்க்கப்பட்ட அனுபவம் மாறி இப்படி எங்க கட்டப்படுகிறாய்? ஒரு காலத்துல உலகத்துல கட்டப்பட்டிருந்தாய், பாரம்பரியத்தை கட்டப்பட்டு கிடந்தாய், கடன்ல கட்டப்பட்டு கிடந்தாய், பாவத்துல கட்டப்பட்டு கிடந்தாய், சாபத்துல கட்டப்பட்டு கிடந்தாய். இப்படிப்பட்ட நிலையில இருந்த உன்னை ஆண்டவர் இயேசு அவிழ்த்து விட்டார். அல்லேலூயா. நீ எங்க கட்டப்படணும்? திராட்சை கொடியில கட்டப்படணும். அல்லேலூயா. மனைவி ஒரு வீட்டாளர்களில் திராட்சை கொடி போல இருப்பாள் என்று வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, இதுவரைக்கும் இருமலிச்சதில் கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கப்பட்டுச்சு. இந்த கழுதையில கட்டப்பட்டிருக்குது. யூதாவின் கழுதை கட்டப்பட்ட இடம் எங்கே? திராட்சை கொடியில கட்டப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேனை எடுத்தா தேனை ருசி பார்க்காம இருக்க மாட்டான். அரிசி வாங்கினா கூட நல்ல அரிசியை பார்த்து வாயில கூட நினைச்சிடும் வாங்குறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கும்போது சாம்பிள் கேட்கிறோமா? சாம்பிள் கேட்டது வாங்குறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆனா இந்த கழுதை திராட்சை கொடியில கட்டப்பட்டிருக்கோம். அப்ப திராட்சை கொடியில கட்டப்பட்டிருக்குமே, ஆனா இந்த கழுதை எதை சாப்பிட்டிருக்கோம்? திராட்சை பழத்தை தான் சாப்பிட்டு. அல்லேலூயா. கிரேப் ஜூஸ் சாப்பிட்ட கழுதை. கழுதைக்கு கிரேப் ஜூஸ். எனக்கு கழுதைக்கு சாப்பிட்ட கழுதை. எனக்கு தேவஜனமே, திராட்சை கட்டப்பட்டிருக்கும் பொழுது அந்த திராட்சை ஒரு ரசத்தை, திராட்சை பழத்தை அந்த கழுதை சாப்பிட்டிருக்க முடியும். எனக்கு போரடித்த நெல்மணிகள் போடும் பொழுது அதுக்கு நெல்மணிகளையும் அந்த மாடு சாப்பிடுமே. இலைகளை வெட்டி விடும்போது இலைகள் இருக்கக்கூடிய கனிகளையும் காய்களையும் ஆடுகள் சாப்பிடுமே. அப்படி இருக்கும் பொழுது திராட்சை கொடி இந்த கதை கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் திராட்சை செடி இருக்கக்கூடிய அந்த திராட்சை காய்களையும் பெருமளவில் அந்த கழுதை சாப்பிட்டு என்பதிலே சந்தேகமே இல்லை. அமைச்சர் அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி கிரேப் ஜூஸ் சாப்பிட்ட கழுதை, பேப்பர் சாப்பிட்ட கழுதை இல்லையா? பால்பூர் சாப்பிட்ட கழுதை, குப்பையை சாப்பிட்ட கழுதைக்கு இல்லையா? இப்ப என்ன மேலும் வந்திருக்குது? அவரோடு கூட நாம் விருந்துக்கு ஆயத்தமாக இருப்போம். ஆகவே எதிலே காணப்பட்டு கிடக்கிறார்? இந்த 8 அனுபவங்களோடு கூட இன்றைக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். இருக்கலாமா? ஒரு பாடலை ஐயா பாடும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு என்னுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். ஆகவே நீ கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாயோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலவில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கட்டப்பட்ட கழுதையா? கட்டமைக்கப்பட்ட கழுதையா? கணக்கு போட்ட கழுதையா? காத்திருந்த கழுதையா? காலை வாரிவிட்ட கழுதையா? கண்ணீர் விட்ட கழுதையா? கவலை இழந்த கழுதையா? அந்த கிரேப் ஜூஸ் சாப்பிட்ட கழுதையா? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 சரணங்களை பாடும் பொழுது பாடி முடித்ததும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பிரியமான இந்திரா மிஸ்ரா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். நாம் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. அல்லப்பட்ட கல்லானையா எடுத்து நிறுத்தீனிரே, தள்ளப்பட்ட கல்லானையா எடுத்து நிறுத்தீனிரே. நல்லவரே இயேசு வல்லவரே, நல்லவரே இயேசு வல்லவரே. நீரின்றி உயிர் வாழ முடியாதையா, உம்மை விட்ட எனக்கு வேறு கதியேதையா.